ஒன்று வருதுல ஃபர்ஸ்ட் சாங்கு புலி 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 ஃபேன் பாயை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஸ்டோரி எதிர்பார்க்க முடியாது, ஒரு ஃபேன் மூமெண்ட்டை என்ஜாய் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹெச்டி வந்துருச்சுன்னு சொல்லி வீட்லையும் பார்த்துறாதீங்க. தயவு செய்து இந்த படத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா தேட்டர் மெட்டீரியல். கிளைமேக்ஸில் அந்த வண்டி சீன் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூஸ் பம்ப்ஸ், செகண்ட் ஹாஃப் கூஸ் பம்ப்ஸ். ஓகே, தேங்க்ஸ். சூப்பராக இருக்கு. இங்கே ரெண்டாவது டைம். படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட்டு தான் சூப்பராக இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம். எல்லாமே நல்லா சூப்பராக பாஸ்ட்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா சூப்பர் ஆக்டிங். ப்ரோ படம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. பெஸ்ட்டு ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. சீன் பை சீன் எவ்ரி 10 நிமிஷம்லாம் வந்து பார்த்தோன்னா படம் வந்து என்கேஜ்மெண்ட்டாக போகுது. 10 செகண்ட்ஸ் இன்னும் வந்து பார்த்தோன்னா கூஸ் பம்ப்ஸாக போகுது. செதற விட்டாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா எங்கேஜாக போகுது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது வந்து ஃபேனிசமாக தான் போகுது. செகண்ட் ஹாஃபும் ஃபேனிசமாக தான் போகுது. இல்லை பில்டப்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குது ப்ரோ. நான் இல்லைன்னு சொல்ல, அது கூஸ் பம்ப்ஸாக தானே இருக்குது. எல்லாம் ஓவர் டோஸாக போன மாதிரிலாம் எந்த பில்டப்ஸும் வைக்கல. இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இது ஃபேன் பாய் சம்பவம். இது ஒரு ஃபேனுக்காக எடுத்த படம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ஜென்ரல் ஆடியன்ஸ் டவுட் ப்ரோ. அதனால் தலை ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹெச்டி வந்துருச்சுன்னு சொல்லி வீட்லையும் பார்த்துறாதீங்க. தயவு செய்து இந்த படத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா தேட்டர் மெட்டீரியல். மார்க்கெட்டில் கதை இருந்ததா என்ன? இல்லை மார்க்கெட்டில் கதை ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் சம்பவம்னே சொல்லலாம். டேரக்டர் வந்து ரசித்து எடுத்திருக்காரு அஜித் வச்சு. ஒரு இன்ச் பை அப்படியே எப்படி சொல்கிறது, நம்ம பழைய அஜித்தை நம்ம அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி ஒரு வின்டேஜ் மூமெண்ட்டாக கொண்டு வந்திருக்காரு. ஓவரால் படம் செம்மையாக இருக்குது. என்ன கொஞ்சம் ரொம்ப ஹைப் பண்ணுறாங்களோன்னு தோணும். ஹைப் மீன்ஸ் கொஞ்சம் பில்டப் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைன்னா வேறு லெவலாக சம்பவமாக இருக்கும் படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லீடு அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா சிம்ரன் வந்தது தான் செம்ம சீனு. அதே சிம்ரன் வந்து அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த ஒரு கப்பல் சீன் ஒன்று வரும். அதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். ஒரு கோடு வேர்டு சொல்லுவாங்க. அந்த கோடு வேர்டு சொன்னோட அப்படியே கேங்காக மாறுவாங்க பாருங்கள். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி த்ரிஷாவுக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோக்கும் லீடு கொடுக்கல. சும்மா ஒரு சப்போர்ட் ரோல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓகே. அது அர்ஜுன் தாஸ் விட்டுட்டு பாருங்க. தலைவன் வேறு லெவல். டபுள் ஆக்டில் விட்டு செஞ்சுருக்காரு. ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா வில்லனும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி செம்மையாக நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். ஜிவியா சொன்ன மாதிரி ஜிவி நம்ம மறந்துட்டோம். வேறு லெவலாக இப்போ வர கண்டினியூ ஜிவி மியூசிக் போட்டுக்கிட்டே வராரு. எல்லா படத்துலையும் அனிருத் தவிர பக்காவாக போட்டிருக்காரு. வேறு லெவலாக இருக்கு. ஒரு ஜிவியோட கம் பேக்குன்னு சொல்லலாம். மியூசிக்கில் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. அதெல்லாம் இந்த இது இல்லை, வேறு லெவலாக இருக்குது. இப்போ எங்கே புது பாட்டு கேட்குறோம், பழைய பாட்டெல்லாம் போட்டு தான் இப்போ ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பழைய பாட்டுக்கு தான் இப்போ மவுஸ் ஆகிட்டு இருக்கு. வேறு லெவலாக இருக்குது. ஆமாம், கதை நம்பன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் பார்க்க முடியாது ப்ரோ. லாஜிக் சுத்தமாக இல்லை. ஒரு ஃபேன் பாயை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஸ்டோரி எதிர்பார்க்க முடியாது, ஒரு ஃபேன் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் படத்தை. அது வந்து எப்படி நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியே சொல்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக பிடிக்கும். அந்த ஓவர் ஹைப் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும். இது எல்லாத்தையுமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். லேகெல்லாம் இல்லை ப்ரோ. படம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அப்படியே ஒரு என்கேஜாகவே ஒரு ஹைப்பிலே கொண்டு போகிறானுங்க. வைபாகவே கொண்டு போகுது. படம் சூப்பராக இருக்குது. ஸோ கதையெல்லாம் இதுக்கெல்லாம் தேவையே இல்லை. ஒரு ஃபேனிசம் படம்னாலே நம்ம மேக்ஸிமம் கதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். படம் நல்லா இருக்குதா அதான் கேள்வி. ஸோ அஜித் சார் படத்தில் வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு 4-5 சீன் பண்ணாலே வந்து பார்த்தோன்னா அது வந்து பிளாக் பஸ்டர் தான், ஷோர் பிளாக் பஸ்டர் தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும். ஜிவிபி மியூசிக்லாம் வந்து தரமாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட கெரியரில் இது ஒரு பெஸ்ட்டான படமாக தான் இருக்கும். ஸோ 100% இருந்தது ப்ரோ. ஃபைட்டிங் சீனுக்கெல்லாம் அந்த இளமை இதோ சாங்லாம் போட்டதெல்லாம் சரியான சிங்க்கு. அது இந்த ஒத்த ரூபா தரேன் ப்ரோ. அது ஆதிக் ரவிச்சந்திரனோட ஒரு ஸ்டைல், ஒரு யூனிக்கான ஸ்டைல் ப்ரோ. அது எங்க பஹீரா படத்துலேருந்து ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து மார்க் ஆண்டனிலேருந்து இப்போ இதில் இருந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆதிக்கோட லிஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா இது வந்து தேவையில்லாத படம் தான். பட் ஆனால் இது அஜித் சாருக்காண்டி ஒரு படம். ஆதிக் ரவிச்சந்திரனோட ஒன்று வருதுல ஃபர்ஸ்ட் சாங்கு புலி 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 புலி
இல்ல அந்த படத்துல ஒரு மோட்டிவேஷன் சாங் இருக்கும் பாருங்க, புலி புலி புலின்னு. பொம்மால வேற மாதிரி இருந்துச்சு. கதையாக்குனா இது